இன்றைக்கி காரசாரமாக பச்சை பட்டாணி பண்ண போகிறோம். ஃபோர்சன் க்ரீன் பீஸ் தான். அதுக்குள்ளேயும் தவா சூடாகட்டும். 200 கிராம் பச்சை பட்டாணி, 2 சின்ன தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். சூடாகிடுச்சு. நல்லா எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். அதை கருக விடாமைய சோம்பு, சீரகம், அது கூடவே வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது வெட்டி வச்சுருக்க தக்காளியை தூக்கி இதில் போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சும்மா ஒரு பிஞ்ச் அளவு போட்டால் போதும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா நைஸாக வதங்கி வரட்டும். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட போகிறேன் நான். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, காரம் தேவைன்னா அதிகமாக போட்டுக்கலாம். கூட தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ மசாலா நல்லா மெர்ஜ் ஆகட்டும். இப்போ கழுவி வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை தூக்கி இப்படி கொட்டிக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி ஊறி இருக்கும், ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இருக்காது. தண்ணி இந்த பச்சை பட்டாணி வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். தேவைக்கேற்ற உப்பு தேவைக்கு அளவுப்பாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதங்கி மசாலா சுருண்டி வரட்டும். இப்போ ஊற்றிருக்க தண்ணியில் தான் வேகணும். நெருங்கி வதங்கிருச்சு. பச்சை பட்டாணி மசாலா ரெடி. தயிர் சாதம், சப்பாத்தி, சாம்பார் எல்லாத்துக்கும் சரி.